அடடா, எப்படியோ வருவான்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தா இவ போன மினிக்கே வந்து நிக்கிறாளே. எங்க அதான் புடவையெல்லாம் கொடுத்துருந்தேனே, அதை கட்டல. போய் கல்யாணம் தானுங்க, இதுக்கு எதுக்கு அதெல்லாம்? அது மட்டும் இல்லாம எனக்கு அதெல்லாம் போட்டு பழக்கம் இல்லைங்க. நமக்கு எப்பவுமே தாவணி தான், இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளும் கூட. அதனால இதுவே இருக்கட்டுங்க. குரங்கு, நீ எதுக்குடா பல்ல காமிக்கிற? வாய் மூடுறான். மச்சி பின்ன என்னடா, இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். இதுல நீ அதுக்கெல்லாம் வேற ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கியா? டேய், என்ன இருந்தாலும் எனக்கு கல்யாணம்டா, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அதான் கொஞ்சம். விடு மச்சி, இன்னொரு வாட்டி இதை விட அழகா நடத்திடலாம். அப்புறம் இந்த தாலியெல்லாம் கூட நானே கட்டிக்கிறேங்க. சும்மா போய் கல்யாணம் தானே. எங்க போய் கல்யாணம் தான், அதுக்குன்னு அது சும்மா சும்மா சொல்லிட்டே இருப்பீங்களா? ஏதோ ஒரு மாதிரி உள்ள வலிக்குதுங்க. சிஸ்டர், அவங்க டாடியெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது. அதனாலதான் அவன் தாலி கட்டும்போது சின்னதா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிட்டா கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பாருல, அதுதான் மச்சான் சொல்றான். கடவுளே, நான் செய்யறது தப்புன்னு எனக்கு தோணுது. ஆனாலும் இதை விட்டா எனக்கு வேற வழியும் தெரியல. வீட்டுல உள்ளவங்க கூட அவனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. அதனால உங்க மேல பாரத்தை போட்டுட்டு நான் இதை ஏத்துக்கிறேன். ஏங்க, இதுக்கப்புறம் என்ன பண்றது? மலரு, இதுக்கப்புறம் நீ பயப்படவே கூடாது. ஏன்னா நீ இந்த ஆதியோட பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கே போகலாம், எல்லாரையும் மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என் வீட்டுக்கு. ஆனா இது ஒரு பொய் கல்யாணம் தானே. மச்சான், சிஸ்டர் ரொம்ப ஷார்ப்பு. வாய மூடுறா குரங்கு. அம்மா தாயே, இது போய் கல்யாணம் தான், ஆனா அதுக்காக திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, சரியா? இதே கடைசியா இருக்கணும், அப்புறம் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். இவருக்கு ஏன் டென்ஷன் ஆகுது? பொய் கல்யாணத்தை பொய் கல்யாணம் தானே சொல்ல முடியும். முடிக்கிற முடிய பாரு, அப்படியே முழி பிதுங்கி வெளியில வர மாதிரி. எதுக்கு இப்படி கொட்ட கொட்ட முடிச்சிட்டு இருக்க? அதுவா, வீட்டுல இப்போ இந்த ரங்க பொறுக்கி என்ன குழப்பத்தை பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே. அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு போய் நீ பயந்துட்டு இருக்கல. சரி வா, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் இல்ல, உன்னை வச்சு என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. அதையே நீங்க யோசிக்கிறீங்க, அதை என்ன கட்டிக்க போறவரை யோசிக்கணும். மச்சி, மலரு, ஆயிரம் தான் இருந்தாலும் இப்போ நீ என்னோட பொண்டாட்டி. இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவா இருக்கு? பொய் கல்யாணமா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கணும்ல. அதுவும் சரிதான். சரி, வாங்க போவோம். என்னடா இவ எப்படி இருக்கா? மச்சி, எங்களை நான் என்ன ஓட்டு ஓட்டினேன், இப்போ உனக்கு எப்படி வச்சிருக்கு? நல்லா அனுபவிடா. மூஞ்ச புடிச்சு தரையில உரசிருவேன், பேசாம பின்னாடி வா. அம்மா, அது அது வந்து அப்பா, சாரிப்பா. இவங்க வீட்டுல வேற பொண்ணு பாத்துட்டு இருந்திருக்காங்கப்பா. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வேற, அதுவும் அவசரமா. கோவத்துல கோச்சிட்டு வீட்டை விட்டே வந்து ஆக்சிடென்ட்ல மாட்டிருக்காருப்பா. நான் இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணிப்பேன்னு சொல்றாரு. என்னால முடியலப்பா. இவரை விட்டுட்டு வாழ்றதுக்கு பதிலா நானுமே செத்துருவேன். ரொம்ப யோசிச்சுதான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. பாருடா, என் செல்லக்குட்டி சொல்லி கொடுத்தத எவ்வளவு அழகா அப்படியே ஒப்புவிக்குது. ஆனா அதுக்கு இப்படியே பண்ணணும், ஒரு வார்த்தை கூட சொல்லாம? அவதான் நம்ம யாரும் வேண்டான்னு தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கோம். அப்பா, அப்படி சொல்லாதீங்கப்பா. என்ன நீங்களே புரிஞ்சுக்கலன்னா வேற யாருப்பா புரிஞ்சுப்பாங்க? மாமா, எல்லாமே என்னோட தப்புதான் மாமா. இவளை விட்டுட்டு இன்னொருத்தி கூட நிச்சயதார்த்தங்கிற அளவுக்கு கூட என்னால போக முடியல. என் காதல நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மலரு, நீ கிளம்பு. எல்லாரும் பாக்குறதுக்கு முன்னாடி போங்க, நாம அப்புறமா பேசிக்கலாம். தம்பி, சிவலை கூட்டு போங்க. எனக்கு உங்க மேலேயோ இல்ல சிவ மேலேயோ எந்த கோபமும் இல்ல, கொஞ்சம் வருத்தம் தான்.
இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலேன்னு உங்க காதல அப்படியே வேண்டான்னு நான் அவனை தூக்கி போட்டுருலே என்கிட்ட சொல்லாம இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு. அதனாலதான் ஒரு சின்ன வருத்தம். இவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். மலரு அம்மா மூச்சு பட்டா நோகும் வந்து மூச்செடுக்கே முத்தமிட்டே. மன்னிச்சிட்டே அம்மா. அதெல்லாம் விடு தம்பி, அவளை நல்லா பாத்துக்கோங்க. அத்தை, அதை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். அவளை என் உயிர் மாதிரி பார்த்துப்பேன். நடக்காத ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு இதுங்கெல்லாம் பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியலப்பா. வீட்டுல தான் எவ்வளவு ரிங் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு காலையில அப்படி அவசரமா எதுக்கு புதுசெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறத யூஸ் பண்ண வேண்டியதானே? இதுக்கு வேற என்ன அலைய வச்சுட்டு. டேய், வர வர உங்க அம்மாக்க வாய் உங்க எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. ஓ, அப்படி சொல்ல வரீங்களா? எங்க வாய் மட்டும் எங்க அம்மாக்கு இருந்திருந்தா எங்க பொழப்பையும் இப்படி ஆயிருக்க போகுது. டேய், வாடா பேசாம. அப்பா, ஹை, ஆதி என்ன வந்துட்டான் போல. அப்ப மலர் டீச்சர் அவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டானா? உச்சிச்சோ, இந்த கடுவனுக்கு மூஞ்ச பாரு. டேய், சின்ன காலையில பண்ணிட்டு வந்து நிக்கிற. என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களோ? ஏய், ஏன் புருஷன் மேல கைய வைக்காத. ஏய், கையடி. மாமா மேல நான் கைய வச்சா உனக்கு என்னடி பண்ணுது? ஏய், மாமா சீமாலாம் ரெண்டாவது. இப்ப அவர் என்னோட புருஷன். ஏன் பெர்மிஷன் இல்லாம அவர் மேல கைய ஓங்குறதுக்கு கை இருக்காது. ஒளிச்சு கட்டணும்னு இவங்கெல்லாம் கங்கணம் கட்டிட்டு தெரியானுவ. பெத்து வளர்த்தானே என் புள்ள. சுனுல ராத்திரி போலுன்னு பார்க்காம உழைச்சி ஓடா தேஞ்சான். ஒருத்தனை கூட மதிக்காம போயிட்டானுவலே என் புள்ள. நீ எப்படி இந்த வீதியில தலை நிமிர்ந்து நடப்பான்? இப்படி மான பங்கு படுத்தி விட்டானுவலே. எனக்கு சிவளதான் பிடிச்சிருக்கு. நீங்க போய் சொல்றீங்க மாமா. கூட தான் வாழுவேன், செத்தாலும் அது இவ கூட தான். என் மேல உங்களுக்கு இருக்கிறது கோவம் மட்டும்தான். நீங்க என்ன மன்னிப்பீங்கன்னு நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்களே. ஜோதி, நிறுத்துறியா? நீ ஏதோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காத. நமக்குள்ள இருந்தது காதலே கிடையாது. வீட்டுல பேசிட்டாங்களேன்னு தான் புழக ஆரம்பிச்சோம். ஆனா உனக்கு என் சம்பளம் பத்தல. அது மட்டும் இல்லாம எனக்கு டைம் கூட நீ ஒதுக்குனது இல்ல. நாம பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். நீ விட்டுட்டு போய் 4-5 வருஷத்துக்கு பிறகும் நான் உனக்காக அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு நம்புறியா நீ? ஓ மை காட், இந்த 4-5 வருஷத்துல நீ எத்தனை மனுஷங்களை கடந்து வந்திருப்ப. ஒருத்தர் மேல கூட உனக்கு ஆசை வரலன்னா நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா என்னால இவ்வளவு தாண்டி நடக்க முடியல. நான் அவளை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். உனக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம்னு சொன்னபோது கூட நீ அமைதியா தானே இருந்த. இப்ப எங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்க? நிஜமாவே நீ உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உன் மனசுல நான் இருக்கேன். இல்ல ஜோதி, உன் மனசுல நான் இல்ல. அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல, எப்பவும் இருக்க மாட்டேன். அதே மீறி இத நிக்குதுங்களே தற்கூறிங்க, இதுங்களுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை. அது அது உன் வாழ்க்கைக்கே நீ பண்ற பெரிய துரோகம். எவ்வளவு நாள் என் கூட சந்தோஷமா வாழ்ந்துருவ? 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளவேதான். அதுக்கப்புறம் சொல்லு. இதுக்கு அப்புறமாவும் முட்டாள் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காம உன் வாழ்க்கை பாரு. ஐயோ என் மக்களே, என் புள்ள இப்படி உடஞ்சி போய் நிக்குதே. நீ போ கிளவி. எல்லாம் ஒன்னாலதான் என் மாமே இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ரகுக்கும் எனக்கும் கல்யாணம் வேணும்னு நான் கேட்டேன். நீங்களா பேசி முடிவு பண்ணிக்கிட்டீங்க. அப்ப கூட நான் வேணான்னு தானே சொன்னேன். நீ யாரு சொல்லு கிளவி என் மாமா கிட்ட. நீ நீ அவ்வளவு ஜோதி. அவனுக்கும் அவளுக்கும் இந்த கல்யாணம் நிலைக்கவே நிலைக்காது. நீதான் அவன் பொண்டாட்டி. நான் தான் அவர் பொண்டாட்டி. ஆமா, உங்க பேர் என்ன? ஜோதி. சிவருக்கு தான் உங்க மேல லவ்வே இல்லையே. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அழுக, இந்த ஃபீலிங்ஸ் இதெல்லாம்? உங்களுக்கு நல்ல புருஷன் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். இவரு ஏன் புருஷன், என்னாலலாம் விட்டு தர முடியாது. அதோட இங்க எந்த நிச்சயதார்த்தமும் நடக்க போறதும் இல்ல. அம்மா, அப்படியே நிக்கிறீங்களே மாமா, இதெல்லாம் பொய்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா. நம்ப வச்சு எங்களை இப்படி கழுத்து அறுத்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் என் கால் இந்த வீட்டு பக்கம் கூட படாது. நீ எதுக்கு இப்ப இதை பெருசுபடுத்திட்டு இருக்க?
இந்த கல்யாணத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நாங்க பாட்டுக்கு எங்க வேலை என்னன்னு பாத்துட்டு இருந்தோம். நிச்சயம் கூட்டிட்டு வந்து இப்படி சபையில வச்சு மூக்கறுத்துட்டீங்கல்ல. அத்தை, இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் ஒன்றும் ஏற்பாடு பண்ணல. நான் அப்பா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். ஆனா இவர் தான் நான் சொன்னதை கொஞ்சமே கேட்காம இப்படி பண்ணிட்டாரு. வாழ்க்கைய ஒருத்தங்களோட கட்டாயத்தினாலலாம் வாழ முடியாத அத்தை. என் வாழ்க்கைய எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும். என் ஃபீலிங்ஸையும் என்னோட மைண்டையும் நீங்க திருடுறத நான் விரும்பல. என்னடி அங்கன்னு அவன் பேசுறதே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. வாடி கிளம்பலாம். இதுக்கப்புறம் எந்த விசேஷத்துக்கும் இந்த வீட்டுக்கு எங்களை கூப்பிடாதீங்க. என் புள்ள இந்த வீட்டை விட்டு அழுதுகிட்டே போறா. நீங்க நல்லா இருப்பீங்களா? என் மனசு எரிய சொல்லேன். நீங்க 2 பேரும் நாசமா போயிருவீங்க. சேம் டு யூ. ஏங்க நம்ம ரூம் எங்க இருக்கு? பாருடா என் செல்லத்தை. மலரு ஒருத்தர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கல. வா சாமி ரூமுக்கு போய் விளக்காத ஏத்திட்டு வா. இல்ல, கடவுள் ஆசீர்வாதம் எப்பவும் எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கிழவி முன்னாடி எல்லாம் போய் விளக்கு ஏத்துனா அது கூட தானா அணைஞ்சிரும். சொந்த பேரனுக்கே கல்யாணம் நல்லதுமா சாபம் கொடுக்குற இந்த மாதிரி கிழவிங்க எல்லாம் வயசான காலத்துல சாகத்துக்கு கூட தண்ணி கிடைக்காம தான் சாக போறாங்க. ஏய், என்னடி சொன்ன? என்ன சொன்ன என் அம்மாவை பார்த்து? அப்பா, என் அம்மாவை பத்தி பேச சிவையவ அன்ன காவடி பிச்சைக்கார நாய். அப்பா, என் பொண்டாட்டிய பத்தி பேச அவங்க யாரு? அவளோட குடும்பத்தையே எனக்காண்டி விட்டுட்டு வந்திருக்கா. வந்தவளுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. அப்புறம் நான் போடுற பிச்சை காசுல வாழ்ற ஒரு நாய் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றல? எல்லாம் உங்க அம்மாக்காரியால வந்தது. அவ கொடுக்குற இடம் இதெல்லாம். அப்பா, தேவையில்லாம அம்மா பேசாதீங்க. பேசுனா என்னடா பண்ணுவ? அடிப்பியா? அடிப்பியாடா? அடி. அததான் இது வரைக்கும் பண்ணல, அதையும் பண்ணு. விடுப்பா சக்கரவர்த்தி. இவனுங்க ஒன்னு அடிக்க மட்டுமா செய்வானுங்க? கொலையம் பண்ண துளைஞ்சிட்டானுவப்பா. அட பாவியலா, நான் எவ்வளவு தவம் இருந்து பெத்தேன். அந்த பிள்ளைக்கு இப்படி மோனுலே எம்மனா மாறிட்டானுலே. இப்ப சக்கரவர்த்தி நீ உனக்கு வருத்தப்படாதப்பா. இவனுவ புது பொண்டாட்டி மோகத்துல இருக்கானுவ. 2 மாசம் போட்டும், அதுக்கப்புறம் இவனுக்கு கொட்ட தன்னால அடங்கி போயிடும். கிளவி வாயப்பாரு. எப்படி எப்படி என்ன வெளியில தலை காட்ட முடியும்? என் அந்தஸ்து என்ன, என் தகுதி தராதரம் என்ன? இதை எதையாவது யோசிச்சானுங்களா இவனுங்க? ரகு பையன் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்தான்னு பார்த்தா இந்த ஆதி ஒரு பிச்சைக்கார நாயை கூட்டிட்டு வந்துட்டானே. அப்பா, திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க. என் பொண்டாட்டிய மறுபடியும் பிச்சைக்காரி அது இதுன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவ மாமனார் கொடுமைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அவ்வளவுதான். ஒழுங்கு மரியாதையா கிளம்புங்க. பிள்ளைங்க மனசை புரிஞ்சுக்க தெரியாத நீங்கெல்லாம் ஒரு அப்பா. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருளை என் கையில திணிக்கிறதுக்கு என் வாழ்க்கை ஒன்றும் பொம்மை இல்லப்பா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நீங்க எடுத்த ஒவ்வொரு முடிவுக்கும் நான் கட்டுப்பட்டு தான் போயிருக்கேன். அது பெத்த அப்பாவா உங்களுக்கு நான் தர மரியாதை. அதுக்கு பதிலுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அவங்க தங்கச்சி பொண்ணை கட்டிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் உங்க மரியாதைக்காக அவ கூட கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு ஏற்பாடு பண்ணீங்க. ஆனா எல்லாத்தையும் இழந்தனா என் வாழ்க்கையும் இழந்துட்டு நாளைக்கு நான் தான்ப்பா கஷ்டப்பட போறது. திஸ் இஸ் அன்ஃபேர். அதனால பண்ணவே முடியாது. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்துக்கிட்டேன். மற்றபடி உங்களை அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. இப்ப சொல்றேன், இதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒரு ஆளு என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் நீங்க தான் அசிங்கப்பட்டு நிப்பீங்க. அதோட என்ன நினைக்கீங்க? 2 மாசத்துல அவளை என் வாழ்க்கையில இருந்து பிரிச்சிடலாம்னா 2 மாசம் இல்ல 2 ஜென்மம் எடுத்தாலும் அவதான் எனக்கு பொண்டாட்டி. அவளை என்கிட்ட இருந்து யாரு நினைச்சாலும் பிரிக்க முடியாது. என்ன இது ஒரு பொய் கல்யாணம் தானே? அதுக்கேங்க இவ்வளவு பெரிய டயலாக்லாம் பேசுறீங்க? சிவோர்த்தி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இதுக்கப்புறம் நீ பொய் கல்யாணம்னு சொன்ன அதை இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. வாயை முடித்து இரு. ஆதி, ஆமா, எனக்கு பயமா இருக்குடா. உங்க அப்பாவோட கோபம் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் தீராது. உங்க 2 பேரையும் ஏதாவது கஷ்டப்படுத்திடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு ஆதி. அம்மா, அதுக்காக நான் ஜோதிய கல்யாணம் பண்ணிக்க முடியுமாமா? நீங்களே சொல்லுங்க.
அம்மா அவரோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா இப்படி ஒரு முடிவையே எடுத்திருக்க மாட்டாரு. ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல யாராலையும் அடி பண்ணிஞ்செல்லாம் வாழ முடியாதுமா. அதுக்குல்ல என் மருமகள்ங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்த முத நாளே 2 பேருக்குமே இப்படி நடந்துச்சே. அதான்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரையும் சந்தோஷமா வீட்டுக்குள்ள வாங்கம்மான்னு கூப்பிட என்னால முடியலையேடா. பரவாயில்லம்மா, நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. ஒரு வகையில நாங்க பண்ணதும் தப்பு தானம்மா. அதுக்குண்டான தண்டனைய நாங்க தானே அனுபவிச்சாகணும். இருந்தாலும் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த அப்பா அம்மா கிட்ட சொல்லாம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய முடிவெடுக்கிறது தப்புதான். அதோட இந்த கதையில நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்றது நல்ல விஷயம் தான். ஹீரோ ஹீரோயின்ஸே இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்காகலாம் இல்ல. இதெல்லாம் ஒரு கற்பனை மட்டும்தான். இந்த மாதிரி முடிவெடுக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. நம்மளை வித்த அப்பா அம்மாக்கு தர்ம சங்கடமான ஒரு சிச்சுவேஷனை நாமளே கிரியேட் பண்றதுதான். ஒன்ஸ் அவங்க நமக்கு பிடிக்காத வாழ்க்கையை சூஸ் பண்ணா கூட அவங்க கிட்ட அத நமக்கு பிடிக்கல அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர இந்த முடிவை எடுக்க கூடாது. சாரி, ஃபர்ஸ்ட் டேவே அவனுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் தந்துட்டேன். பரவாயில்லப்பா, ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப டெரர், உங்க பாட்டி ரொம்ப ரொம்ப மோசம். நான் என்ன நினைப்பேன்னா, ரொம்ப வசதியானவங்க இவங்க வாழ்க்கையில பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. ஆனா இப்படி அப்பாவே வில்லனா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லை. அதுவும் ஸ்ரீதேவி மேடம எந்த பாடுபடுத்துறாங்க. அப்ப சாமி, நானே பயந்துட்டேன். நாங்கெல்லாம் ஸ்கூல்ல அவங்க முன்னாடி நேரா நின்னு பேசவே பயப்படுவோம். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு நாள் படிச்சு முடிச்சிட்டு போன பையன் டிசி வாங்க வரும்போது ஒரு பொண்ணோட துப்பட்டாவை பிடிச்சு எடுத்துட்டான். அத மேடமும் பாத்துட்டாங்க, விட்டாங்க பாருங்க ஒரு அரை. அந்த பையனோட பேரண்ட் தடுத்தும் மேடம் கேட்கவே இல்ல. அவங்க ஃபேஸ பார்க்கணுமே, அப்பா பாப்பா அன்பிலீவபிள். அப்புறம் ஸ்கூல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்துறாங்கன்னு எத்தனை அவார்ட் வாங்கியிருக்காங்க. இத அவங்களுக்கு நடக்கிற இந்த அநியாயத்தை என்னால ஏத்துக்கவே முடியலப்பா. பணம் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல மலர். ஆனா ரெஸ்பெக்ட் அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. உங்க வீட்டுல இருக்கிற சந்தோஷம் எங்க வீட்டுல கிடைக்கிறது இல்ல. ஆனா ஒண்ணு, என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்குவேன். நாடகம்ங்கறத மறந்துட்டீங்க போல. இல்ல மலர், இது நாடகம் இல்ல. கூடிய சீக்கிரமே என்னோட காதல அவனுக்கு புரிய வைப்பேன். எனக்குள்ள மட்டும் வந்திருக்கிற இந்த காதல அவனுக்குள்ளயும் நான் பாத்திய வைப்பேன். ஆனா பாவம் உங்க லவர். ஆமால, பாவம் தான். ஆனா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உங்க லவருக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இந்த வீட்டையே மாத்திட்டு தான் போவேன். அடியே பைத்தியக்காரி, உன்னை எப்படி என்கிட்ட இருந்து இந்த வீட்டை விட்டு என்னால அனுப்ப முடியும்? உன்னாலையும் போயிட முடியுமா? அதையும் பார்க்கலாம். ஆமா, உங்க அம்மா ஸ்கூல்ல அத்தனை பேரும் மிரட்டுறாங்க. ஆனா உங்களோட சொந்த புருஷனை எதிர்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு புள்ள பூச்சி மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அது ஏன்? நந்தி கடனுக்கு அடிமையா இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. அவங்களோட புத்தி தெளியும் போது கண்டிப்பா எதிர்த்து பேசுவாங்க. அப்புறம் என்ன? அது தூங்கணும்ல. ஆமா, தூங்குவோமா? தங்கு திங்களிற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாச சூட்டில் காதல் குற்றாலம்